பாப்பாவுடைய லவ் அண்டு புது சம்பந்தம், அதுவும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே அது எப்படி அமைஞ்சது? அந்த சம்பந்தி அதில் வந்து இன்னைக்கு வந்து அவங்களும் வந்து ஒரு பெரிய ஒரு கிரியேட்டிவ் டைரக்டரை வந்து அவ்வளோ பெரிய அவ்வளோ ஞானம் இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலியுடைய அசோசியேஷன், அவங்க சம்பந்தம். நான் அந்த பையனை பார்த்துருந்தேன் முன்னாடி, எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ மீன் ஜென்ரலாக இப்போ யாராவது பார்த்து நம்ம வந்து அரை நல்ல பையனை அப்படின்னு அவ்வளோதான் இருந்தது. அண்ட் இம்மிடியட்டாக இந்த ஒரு நியூஸ் வந்தது எனக்கு. ஓ, இந்த மாதிரி ஆஃப்டர் யூ saw him. ஆமாம், நான் ஒரு இதுக்கு ஹோஸ்ட் பண்ணேன், ஒரு பெரிய ஒரு ஷோக்கு ஹோஸ்ட் பண்ணப்போ அங்கே பார்க்கும்போது அரே நல்லா பையனாக இருக்கானே, ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரு, ஃபிட்டு கிட்டு எல்லாம் அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அவன் தான்ப்பா உங்க மாப்பிள்ளை அப்படின்னாங்களா? அப்படின்னு தெரியாது அன்னைக்கு. சரி, வீட்டில் அது சொன்னாங்க. சொல்லும்போது அப்படியான்னு இம்மிடியட் டக்குன்னு எனக்கு புரியல, எப்படி இது கனெக்ஷன் எப்படின்னு புரியல அப்படின்னு. அண்ட் தென் ஃபைனலி அது சொன்னேனே, யூ ஹேவ் டு லைக் அக்செப்ட், ஆஃப்டர் ஆல் இட் இஸ் தேர் லைஃப்ஸ். அவங்களுக்கும் அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஏஜ் வந்துருக்கு. ஸோ அது கரெக்டாக இல்லையான்னு பார்த்து நம்ம பண்ணுறது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு ஐ செட் எஸ்.